வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். அதாவது வேண்டுதல் கடிதத்திற்கான பதிவுக்காகத்தான் இன்றைக்கு அம்மா உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அதோடு ஒரு முக்கிய நிகழ்வை பற்றியும் உங்களோடு கலந்துரையாடத்தான் இந்த ஒரு பதிவு. முதல்ல வேண்டுதல் கடிதம் வரக்கூடிய 30/1/2024 தை 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிறைந்த பஞ்சமி தினம் நம்மளுடைய வாராகி அம்மனுக்கு எப்பவுமே நம்மளுடைய வாராகி அம்மனுக்கு மாதம் 2 முறை நம்ம வேண்டுதல் கடிதம் வச்சுட்டு இருக்கோம். வளர்பிறை தேய்பிறை ஆகிய 2 பஞ்சமிக்கும் வாராகிக்கு வேண்டுதல் கடிதம் வைத்து பலனடைந்த நபர்கள் ஏராளமானோர் இருக்காங்க. அதே போல் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு நிறைய ஊர்களில் இருந்து நன்றி தெரிவிக்கிற வகையாக தைப்பூச நிறைந்த பௌர்ணமி என்று நிறைய பேர் வந்திருந்தாங்க. எனக்கு அது மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஏதோ ஒரு மூலையில் இருந்துக்கிட்டு ஒரு வேண்டுதல் கடிதம் வைக்கிறாங்க. அந்த கடிதத்திற்கான பலன் அப்படிங்கிறது அம்மா அப்படியே ஒரு நேச்சுரலாக பக்கத்தில் இருந்து ஒரு தாய் போல் அதற்குண்டான தீர்வை கொடுத்துடுறாங்க. அந்த தீர்வுக்கான நன்றிக்காக இன்றைக்கி ஏதேதோ ஊரில் இருந்து பிள்ளைங்க எல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வந்தவங்க அம்மாவை அழகுபடுத்துவதற்காக ஒரு அம்மாவுக்கு பிடித்தமான கலரில் பட்டு எடுத்து அவங்களுக்கு பிடித்தமான கலரில் மாலை வாங்கிட்டு அவங்க கையால் அபிஷேகங்கள் செய்து ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக எனக்கு நன்றி தெரிவித்து அவங்க கிளம்பி போயிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே போல் எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் இங்கே கஷ்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அதற்கு தீர்வு அப்படின்னு ஒன்று இறைவன் கையில் வச்சுட்டே தான் இருப்பார். அதை கொடுப்பதற்கான அவதாரங்கள் இங்கே நிறைய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்காங்க. அதில் முதன்மையாக வாராகி, இந்த வாராகி அம்மன் ஆதி பராசக்திக்கே சேனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு பலம் மிகுந்தவள் இந்த ஆதி வாராகி. இந்த வாராகி அம்மனிட்ட போய் அவளுடைய பாதத்தில் நம்மளுடைய துன்பங்களை அம்மா எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி வைக்கங்குள்ள நமக்கிட்ட தாயை போல எப்படி இந்த துன்பத்தை குறைக்கலாம், எப்படி இந்த துன்பத்தை நம்மளை நம்பி இந்த குழந்தைக்கு மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல அதிசக்தி வாய்ந்த ஒரு இடத்துல வாராகி அம்மன் இருக்காங்க. அதே போல் நம்மளுடைய நாகபுரத்தில் நாகலட்சுமி வாராகியாக குடியிருக்காங்க. செல்வத்திற்கு செல்வம், துன்பத்தை குறைப்பதற்குண்டான பலன், கடன் பிரச்சனைகளை தீர்க்கிறதா இருக்கட்டும், கழுத்தளவு பிரச்சனையாக இருக்குமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னவங்க கூட இன்னைக்கு புன்னகையோட என்னுடைய துன்பமெல்லாம் மாறி இருக்குமான்னு அவங்க சொல்லும்போது அம்மாவுக்கு உங்கள் எல்லாருடைய சார்பிலையும் நான் மனதார பூஜை செய்து தீபார்த்தனை காமித்து அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டே இருக்கேன். ஆக இன்றைக்கு நான் இந்த பதிவு இரவு கொடுக்கப்படும். நாளைய மறுதினமும், அதாவது ஞாயிறும் திங்களும் ஆகிய 2 தினங்களும் உங்களுடைய கடிதங்கள் நீங்கள் தொடர்ந்து அனுப்பி வைக்கலாம். கடிதம் அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் நான் இங்கே கொடுக்குறேன். அதே போல் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த நம்பர் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுடைய குறைகள் ஒரு பேப்பர்லையோ இல்லது வாட்ஸ்அப்லேயோ டைப் பண்ணுங்கள். ரொம்ப எளிமையாக டைப் பண்ணுங்கள். துன்பங்கள் எவ்வளோ பெருசாக சொன்னாலும் அதை ஒரு வரியாக சுருக்கி சொல்லும்போது தான் எழுதுவதற்கு எனக்கு ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 100கணக்கான 200 300 கடிதங்கள் நான் ஒவ்வொரு வட்டமும் எழுதிட்டு இருக்கேன். அதனால் எவ்வளோ தூரம் சுருக்கமாக கடிதம் எழுத முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக உங்களுடைய துன்பங்கள் எழுதி உங்களுடைய பெயர், ஊர் இது 2 மட்டும் எழுதி அனுப்புங்க. அதோடு சேர்ந்து காணிக்கை, இந்த காணிக்கை விஷயத்தில் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் 2 விஷயம் பேச வந்தேன் இல்லையா. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, காணிக்கை எப்பவும் போல் 11 ரூபாய் காணிக்கை தான் நம்ம வாராகிக்கு அனுப்புகிறோம். ஆனால் தர்மம், இந்த தர்மம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் நம்மளுக்கு எவ்வளவு இருந்தால் தர்மம் செய்யலாம் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஒரு தண்ணீர் தர்மம். நம்மளுடைய வேலப்பர் கோவிலுக்கு சென்று வரக்கூடிய பக்தர்கள் உணவு அருந்தி தண்ணீர் அருந்துவது அங்கே தடையாக இருக்குது. அந்த தண்ணீர் அருந்தக்கூடிய அந்த தடையை நானா செய்தேனானால் எனக்கு மட்டுமே அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த புண்ணிய பலன்கள் எல்லோருக்கும் போய் சேரணும். சிறு துளி பெரு வெள்ளம். ஒரு டீ வடை கண்டிப்பாக ஒரு நேரம் எல்லாருமே சாப்பிடுவோம் இல்லையா. அந்த டீ வடைக்கு உண்டான ஒரு பணத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் செலுத்தும் போது தண்ணீர் தானம் நம்ம தாராளமாக செய்ய முடியும். ஒரு டேங்க் வாங்கணும். அந்த டேங்குக்கு உண்டான பைப்பு, குழாய் எல்லாமே வாங்கி நம்ம அந்த வழியில் வர்ற ஆடு மாடு மேய்க்கக்கூடிய நபர்கள், மலைவாழ் மக்கள், முக்கியமாக மலையில் போய் கிழங்கு தோண்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வரக்கூடிய மக்களும் நீர் அருந்துவதற்கு அந்த ஏரியாவில் தண்ணீரே கிடையாது.
அப்போது அந்த தண்ணீரை கொடுக்கும் பட்சமாக இந்த தர்மம் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய போகிறோம். மொத்தம் அதற்காகக்கூடிய செலவு அப்படின்னு சொல்லும்போது 22,000 ரூபாய் செலவாகுது. நம்ம பைப்பாக இருக்கட்டும், தளம் போடுறது, அந்த டேங்கை தூக்கி வச்சு வேலைக்கு ஆள் கூப்பிட்டு பைப்பு பதிச்சு வெளியே கொலா போடுறதுக்கு 22,000 ரூபாய் எனக்கு செலவு வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த செலவை இந்த வட்டம் நம்மளுடைய வாராகிக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த பஞ்சமி அன்று நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய போகிறோம். இந்த தர்மம் எல்லாருமே நம்ம பங்கெடுத்து செய்ய போகிறோம். எல்லாரும் இந்த 11 ரூபாய் வாராகி வேண்டுதல் கடிதம் அனுப்பும் தொகையோடு உங்களுடைய அன்பான இந்த தண்ணீர் தர்மத்திற்கு உண்டான ஒரு காணிக்கையும் அன்போடு அம்மா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து இந்த தர்மத்தை நம்ம செய்யணும் அப்படின்றத நான் மனதார ஒரு பெரிய ஒரு அளவில் சந்தோஷத்தோட முடிவெடுத்து வாராகியினுடைய பாதத்தில் சம்மதம் கேட்டு நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும், வாராகி பிள்ளைகளான உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் தெரியப்படுத்தியிருக்கேன். இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் நீங்கள் அனுப்ப வேண்டிய அந்த கூகுள் பே நம்பரும் இந்த இடத்துலையும், அதாவது பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இடையிலையும் நான் கூகுள் பே நம்பர் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களால் முடிந்த ஒரு டீ வடை குடிப்பதற்கு உண்டான பணம் கூட தர்மத்திற்காக செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து கட்டாயம் இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு தர்மம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த தர்மத்தை பகிர்ந்து செஞ்சால் எல்லாருக்கும் போய் அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல நான் வந்து என்னை தவிர்த்துக்குவேன். எனக்கு வேண்டாம், ஆனால் எல்லாருக்கும் போய் கிடைக்கணும் அப்படின்னு. அந்த வகையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து தண்ணீர் தானம் கொடுக்க போகிறோம். அந்த தண்ணீர் தானம் அந்த ஒரு காட்டு பகுதி, அந்த மலை பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் தாகத்தை தீர்க்க போகுது. ஆக பங்கெடுத்து கொள்ளக்கூடிய நபர்கள் கட்டாயப்படுத்தவில்லை, பிரியத்திலையும் அன்பிலையும் தர்ம சிந்தனையோடும் செய்யக்கூடிய குழந்தைகள் தாராளமாக இந்த தண்ணீர் தர்மத்தில் பங்கெடுத்துக்கணும்னு அம்மா கேட்டுக்கிறேன். இதே போல் பல தர்ம காரியங்களில் சின்னதாக பங்கெடுத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை வாராகி எனக்கும் உங்களுக்கும் தொடர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அம்மா கிட்ட வேண்டுகோளோடும் உங்களோடும் நான் விடைபெற்றிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.